இவைகளெல்லாம் நடந்தோம். நம்ம வாழ்க்கையில தேவன் எத்தனையோ அற்புதத்தை செஞ்சிருக்கான். வருஷத்துல 365 நாள் நம்ம தேவனை அறிஞ்ச பிற்பாடு, அறியறதுக்கு முன்னாலேயே நான் என் வாழ்க்கையில செய்த மகத்துவமான காரியங்களை எல்லாம் நான் நினைச்சு பார்க்கிறேன். இன்னைக்கு ஜீவனோட இருக்கிறது கூட தேவனுடைய பெரிய கிருபை. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறது, நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்னால நடந்த அற்புதத்தை பேசலங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால தேவன் என்ன பாதுகாத்து வந்தார் பாத்தீங்களா, அதையெல்லாம் நினைக்கிறேன். நான் ஸ்தோத்திரம், நான் நினைக்கிறேன் இல்லையா. ஒரு ரவுடி கும்பல் என்னையே கொண்டு போறான் கொலை செய்யறதுக்கு. என்னை கொல்றதுக்கு ஒரு டீம் கிட்ட பணம் வாங்கிட்டாங்க. நான் இப்ப நினைக்கிறேன், அன்னைக்கு நான் தேவன் அறியல, எனக்கு தேவன் யாருன்னு தெரியாது. என்ன அவங்க கொலை செய்யறதுக்கு ட்ரை பண்ண, அவங்க முயற்சி பண்ண போகும்போது நான் அன்னைக்கு கொஞ்சம் எப்பவும் வாலிப பருவத்தில் ஒரு மூர்க்கமா பேசுறது, ஒரு மார்க்கமா இருக்கிறது, இதெல்லாம் சகஜம். அப்ப நான் வாய் தகுதியத்தில் பேசினேன்னு வச்சுக்காங்களேன், உங்களுக்கு தைரியம் இருந்தால் என்ன போடுங்க, ஆனால் என்னை தொடரவே முதல்ல யாரோ ஒருத்தர் எவன் அவனை என்ன போடுறானோ அவனை நான் போட்டுருவேன் அப்படின்னு. ஏன்னா என் கையிலேயே ஆயுதம் இருக்கு. ஸ்தோத்திரம். நீ 3 பேர் இருக்கீங்க, ஆனால் என்னை எவன் தொடரானோ முதல் அவனை போட்டுருவேன். யாரும் என்னை தொடைகளை தொடுங்க. பிரைஸ் காட். நான் இன்னைக்கு அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறேன். இதையெல்லாம் கடந்து இன்னைக்கு தேவன் என்னை இந்த இடத்துல நிற்க பண்ணி இருக்கிறாரு அப்படின்னா, இதை நான் சாதாரணமா சொல்லல, தேவனுடைய அதிசய செயல். இதெல்லாம் அதிசயம். கிணத்துல தடுமாறி கீழே விழுகிறேங்க, கிணத்துல தடுமாறி கீழே விழுகிறேன். வேதாகம கல்லூரிக்கு 2 நாள் இருக்குது போறதுக்கு. நடு கிணற்றுல வர்றேன், பாறையில அடிபட வேண்டியவன், கத்திக்கிட்டே போறேன். என் காலு எப்படி கயிறுல சுத்தி நான் நின்ன அந்தரங்கத்துல எனக்கு தெரியல. நான் எத்தனைய நான் சொல்லுவேன், 1 2 எனக்கு விரோதமா ஒருத்தன் கத்தி என்ன குத்த வர்றான் தேனி பஸ் ஸ்டாண்ட்ல. இதெல்லாம் இன்னைக்கு ஏன் நினைக்கிறேன்னா, இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதுக்கு அது காட்ஸ் பிளான்றதுக்கு நான் ஒரு சாட்சி. எனக்கும் அந்த கத்திக்கும் ஒரு அடி தூரம் தான். அவன் ஓங்கிட்டான், ஆனா அதுக்கடையில என் கையில ஆயுதம் இருந்தது. நான் என் கையில இடுப்புல இருந்த ஆயுதத்தை உருவும் போது அவன் காலில் பட்டு அது அந்த கேபிள் அவனை அடிச்சு அவனுடைய காலில் ரத்தம் வந்து அவனை நான் போட்டேன்ட்டு அவன் தப்பி ஓடி, அவன் என்ன பிடிச்சவங்க எல்லாம் நான் அவனை எடுத்து போட்டேன் வந்தவனை போட்டேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் விட்டுவிட்டு ஓடி. இதெல்லாம் சொல்லி ஏதோ ஒரு கதையில ஏதோ ஒரு கனவு மாதிரி இருக்கு. இன்னைக்கு நான் நிக்கிறேன், விழுந்து போகல. இதெல்லாம் நான் நினைக்கிறேன், ஏன் நடந்ததுன்னு எனக்கு தெரியல, இதெல்லாம் ஏன் அனுமதிச்சார்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு தேவன் என்னை இந்த இடத்துல நிற்க பண்ணியிருக்கிற, இதெல்லாம் கடந்துதான் நிற்க பண்ணியிருக்கிறார். நான் கடந்து வந்த பாதைகளாக நான் நினைக்கும் போது நான் என்ன நினைப்பேன், இப்ப என்ன நினைக்கிறேன் தெரியுமா, என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. எவ்வளவு மகத்துவமானது, என் ஜீவன் மேல அவருக்கு எவ்வளவு பிரியம் பாருங்க. நான் யோசிச்சு பார்க்கிறேன், கடந்த நாட்கள்ல கடந்த வருடத்துல நான் இன்னைக்கு அழிஞ்சு போயிருந்தேன்னா கடந்த வருஷத்துல முடிஞ்சிருக்க வேண்டிய ஆளு. அல்லேலூயா. நமக்குள்ளேயே தேவன் என்ன செய்யறார்னா, ஒரு தீமை, ஒரு பொல்லாப்பு, ஒரு பிரச்சனை, ஒரு பாடு, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது தேவனுக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு இன்னும் தேவனண்டையில கிட்டி சேரணுங்கிற ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்துகிறார்.